ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். கதையோட பேரு குயில் கூட்டின் தைரியம். வாங்க நேர கதைக்குள்ள போலாம். கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான சின்ன காடு. அங்க ஒரு பெரிய மரத்தோட கிளையில பஞ்சு மாதிரி ஒரு கூடு இருந்துச்சாம். பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்குமா அந்த கூடு. சரி, அந்த கூட்டுக்குள்ள யார் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? சின்னு பின்னுன்னு 2 குட்டி குஞ்சுகள். அவங்க அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் சின்னக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அது அம்மா கிட்ட போய் ரொம்ப பாவமா, அம்மா, வயிறு ரொம்ப பசிக்குதும்மா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. சின்ன கேட்டதும் அம்மா குயிலுக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. வானத்தை அண்ணாந்து பார்த்தா ஒரே கார்மேகம். ஐயோயோ, பெரிய மழை வரப்போகுதே, இப்ப எப்படி சாப்பாடு தேடி போறதுன்னு அம்மாக்கு ஒரே கவலை. ஆனாலும் பிள்ளைங்களோட பசி இருக்கே, அம்மா ஒரு முடிவுக்கு வந்துச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி குஞ்சுகள் கிட்ட, என் செல்லங்களா, அம்மா சீக்கிரம் வந்துடுவேன், நான் திரும்பி வர வரைக்கும் யாரும் கூட்ட விட்டு எட்டி பார்க்கவே கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பறந்து போச்சு. ஆனா பாருங்க, அம்மா பறந்து போன கொஞ்ச நேரத்திலேயே குடுகுடுன்னு பெரிய மழையும் பயங்கரமான காத்தும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கூட்டுக்குள்ள சின்னும் இருக்கு. அதுக்கு ஒரே ஆர்வம். வெளியே எட்டி பார்த்துட்டு, ஏய் பின்னு, யாரோ அழுற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா பின்னுக்கோ பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கி, ஐயோ சின்னு, அது அழுக இல்ல, மழைதான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பக்கம் அம்மா குயிலோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. பாவம், அந்த பெரிய மழையிலயும் கண்ண பறிக்கிற மின்னலையும் அது சாப்பாட தேடி அலைஞ்சுது. அது மட்டும் இல்லாம பசியோட சுத்திட்டு இருந்த மத்த வேட்டைக்கார பறவைகள் கிட்ட இருந்தும் தப்பிக்க வேண்டியிருந்துச்சு. அப்போதான் தோனிங்கிற ஒரு நல்ல கிளி அம்மா குயில பார்த்து, ஏ குயிலே, ஜாகிரதையா சீக்கிரம் போயிடு, பசியோட வேட்டைக்காரங்க வராங்க, உஷாரா இரு அப்படின்னு கத்தி எச்சரிக்கை பண்ணுச்சு. அந்த கிளி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு 2 பெரிய பயங்கரமான வேட்டையாடி பறவைங்க அம்மா குயிலோட வழிய மறிச்சு நின்னுச்சு. ஆனா நம்ம அம்மா குயில் பயந்துடுச்சா? இல்லவே இல்ல. அது உடனே ஒரு சூப்பர் ஐடியா பண்ணுச்சு. அந்த பறவைகளை பார்த்து, சரிதான், உங்க 2 பேர்ல யாரு ரொம்ப பெரிய வீரனோ அவங்க தான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லுச்சு. அத கேட்டதும் அந்த 2 பறவைகளும், நான் தான் பெரிய வீரன், இல்ல நான் தான் சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கேப்ல நம்ம அம்மா குயில் புத்திசாலித்தனமா தப்பிச்சு குஞ்சுகளுக்கு தானியங்களோட கூட்டிற்கு திரும்பி வந்துகுச்சு. பாடா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சுன்னு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த நாள் அதை விட ஒரு பெரிய கஷ்டம் காத்துட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? பாவம், அந்த குட்டி குஞ்சுகள் சின்னுக்கும் பின்னுக்கும் உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடுமையான காய்ச்சல்ல நடுங்கிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரே பதட்டம். ஓடி போய் டாக்டர் சின்னா எலிய கூட்டிட்டு வந்துச்சு. டாக்டர் பரிசோதிச்சுட்டு ரொம்ப சோகமா, இது சாதாரண காய்ச்சல் இல்லம்மா, இது ஒரு வைரஸ் காய்ச்சல், இப்போதைக்கு அவங்க உயிர் கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரேன்னு அம்மா குயில் நொறுங்கியே போச்சு. ஆனாலும் அது தன்னோட நம்பிக்கைய மட்டும் விடவே இல்ல. காட்டுக்கு நடுவுல இருந்த சாந்த சிகரம்ங்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய மரத்துக்கிட்ட உதவி கேட்க போச்சு. அந்த மரத்துக்கிட்ட போய் அம்மா குயில் கண்ணெல்லாம் கலங்க மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுது. நான் ஒரு சாதாரண பறவையா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவா என்னோட தன்மானம் சாதாரணமானதில்ல, தயவு செஞ்சு என் குழந்தைங்கள காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டுச்சு. அந்த அம்மா குயிலோட மனசுல இருந்து வந்த பிரார்த்தனைக்கு பதில் கிடைச்சிருக்குமா? அவ கூட்டுக்கு திரும்பி வந்தப்போ அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. சின்னு மெதுவா கண்ணு திறந்து, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டுச்சு. அத கேட்டதும் அம்மா குயிலுக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவளோட பிரார்த்தனை பளிச்சிடுச்சு. அடுத்த நாளே சின்னுவும் பின்னுவும் முழுசா குணமடைஞ்சிட்டாங்க. துள்ளி குதிச்சு விளையாடி முதல் முறையா அவங்களோட குட்டி ரெக்கைகளை விரிச்சு வானத்துல சந்தோஷமா பறக்க கத்துக்கிட்டாங்க. சரி குட்டீஸ், இந்த அருமையான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? அந்த அம்மா குயிலுக்கு 3 விஷயம்தான் எல்லா கஷ்டத்திலிருந்தும் காப்பாத்துச்சு. 1 மமதை, அதாவது ஒரு அம்மாவோட தன்மானம். 2வது துணிவு. 3வது எது நடந்தாலும் நல்லது நடக்கும்னு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தைரியம்னா பயமே இல்லாம இருக்கிறது கிடையாது. நமக்கு பயம் வந்தாலும் அதை தாண்டி விடாமுயற்சியோட இருக்கிறது தான் உண்மையான தைரியம். இப்போ நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க.
உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ தைரியமா இருந்திருக்கீங்க? கண்டிப்பா இருந்திருப்பீங்க. அத பத்தி யோசிங்க. சரி, நாம இன்னொரு சூப்பரான கதையோட சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.